to Healthy Food Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி தூளை வச்சு ஜெல்லி பண்ண போகிறோம். ஜெல்லியும் அதோட ஐஸ்கிரீமும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். காஃபி ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஜெல்லியை நம்ம ரெடி பண்ணிடுவோம். 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். சுகர் வந்து 4 to 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தூள். ப்ரூவோ நெஸ்கேஃபோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அது நீங்கள் வாங்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம போட போகிறோம். இது வந்து சைனா கிராஸ் அகர் இது வந்து 8 கிராம் பேக்கெட்டு, 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். 15 கிராம் நமக்கு தேவை. 1 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், 5 டேபிள் ஸ்பூன் சுகர், சீனி நல்லா கரையட்டும். இனிப்பு டேஸ்ட் வந்து பத்தலை, இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு சுவை கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா பத்தலைன்னா உங்களுக்கு ஃப்ரீசரில் வச்சா இன்னும் கொஞ்சம் வந்து அதோடைய கூலிங்கில் அந்த இனிப்பு சுவை குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கரையட்டும். இப்போ அகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. நீங்கள் அகர் இல்லைன்னா ஜெலட்டின் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அமர்த்திடலாம். இது கொஞ்சம் ஆறின பிறகு இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சுருவோம். ஃப்ரீசரில் வச்சு முதல்ல ஜெல்லியை வந்து செட் பண்ணிக்கணும். ஃப்ரீசரில் வச்சுருக்கோம், செட் ஆகட்டும். சுகரை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நமக்கு தேவைப்படும். க்ரீம் 200 ml. இப்போ நம்ம க்ரீமை சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். 1/2 கப் எடுத்திருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஊற்றுறேன். கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நமக்கு ஜெல்லி வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. செட் ஆகங்காட்டியும் நீங்கள் க்ரீமை ஊற்றிடக்கூடாது. இப்போ நம்ம க்ரீமை ஊற்றுவோம். நமக்கு ஜெல்லி வந்து 1 மணி நேரத்தில் செட் ஆயிடுச்சு. க்ரீம் வந்து ஒரு 3 மணி நேரமாவது ஆகணும். இதை ஃப்ரீசரில் இப்போ நம்ம வைப்போம். இப்போ க்ரீம் வந்து பாதி செட் ஆயிடுச்சு. இதில் சாக்கோ சிப்ஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாதி செட்டான பிறகு போடணும். ஆரம்பத்தில் போட்டிங்கன்னா அது உள்ளே வந்து மிக்ஸ் ஆகி போயிடும். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா சாக்லேட்டை கூட கொஞ்சம் உடச்சி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிஸ்ஸா பருப்பை ஊற வச்சு கட் பண்ணி போட்டுக்கலாம். திரும்ப ஃப்ரீசரில் வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ கட் பண்ணலாம். ஜெல்லியோட ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.